இப்படி வலிக்குதேன்னு சொல்லி தட்ட கீழ போட்டா, அந்த வேதனையில பேசுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா நெனைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உங்க அம்மா பேசட்டுமே! உனக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் பாத்தியா! என்ன நல்லா வச்சு செய்றீங்க நீங்க. எல்லாம் என்ன மரியாதைய எப்படி நகர்த்துறீங்கன்னு எனக்கும் தெரியுது. வர வழியிலே ஆள் வச்சிருக்கீங்களா நீங்க? அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு சொல்றதுக்கு. வர வழியில வாசல்ல 2 பேரும் என்ன சொல்றாங்க, நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் எல்லாம் காரணம்னு. அப்ப நீங்க எல்லார்கிட்டயும் என்ன பத்தி கோவக்காரன், முரட்டுத்தனம் அப்படி தானே என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்தேன் பாத்தியா! நீ சொன்னேன்னு எனக்கு நல்லா செருப்படி தானே! உங்கள யார் இங்க வர சொன்னா? அப்படின்னு சொல்லி சத்யா சொல்றான். அது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் இருக்கு. என்னடா வாய் ரொம்ப பேசுறேன்னு. ஆமா, நான் மட்டும் தான் பெரிய வாய் ரொம்ப பேசுறேன். நீங்க ரொம்ப நல்ல யோக்கியமோ? நான் யோக்கியம் இல்லைங்கிறியா? அப்ப நீ ரொம்ப நல்ல யோக்கியமாடா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க தான் என் கைய உடைச்சிட்டீங்க. என்னால பரிட்சை எழுத முடியல. இப்ப நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பெருசா நீங்க ரொம்ப யோக்கிய மாரி பேசுறீங்கன்னே, என்னடா வாய் ரொம்ப திமிரா பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பலபடியும் அடிச்சிடுறாரு. அடிக்கும்போது எல்லாருமே அங்க தடுத்து நிறுத்துறாங்க. மீனா வந்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்க? உங்கள யார் இங்க வர சொன்னதுன்னு? ஆமா, நீ என்ன ஏன் வர சொன்னேன்னு சொல்லி சொன்னீல?